மின் வாரியத்துல 401 பேருக்கு பணி நியமன ஆணைகள வழங்கினாரு முதலமைச்சர் விஜய். மக்களுக்கு மட்டும் தான் இந்த அரசு பயப்படும். வேற யாருக்குமே பயப்படாது அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் பேசினாரு. மின்சார வாரியத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வான 401 பேருக்கு பணி நியமன ஆணைகள தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினாரு. சென்னை கலைவாணர் அரங்குல எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், அப்புறம் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் அப்படின்னு மொத்தமா 401 பேருக்கு பணி நியமன ஆணைகள வழங்கக்கூடிய விழா இன்னைக்கு நடந்துச்சு. மின் வாரியத்துக்கு தேர்வானவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகள வழங்கி பாராட்டினாரு. அப்போ மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கூட இருந்தாங்க. முன்னாடி மேடையில பேசின மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின் வாரியத்துல உடனடியா செய்ய வேண்டியது காலி பணியிடங்களை நிரப்புறதுதான். கடந்த ஒரு மாசமா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு எல்லா நிலைகள்லையும் எல்லா முடிவுகளையும் சிறப்பா எடுத்துட்டு வருது. குறிப்பா முதலமைச்சர் விஜய் தலைமையில மின்சார வாரிய ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ மின்சார வாரியத்துல 70,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறதாவும், அதுல முதல் கட்டமா 15,000 காலி பணியிடங்களை உடனடியா நிரப்பணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள 15,000 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான உத்தரவை முதலமைச்சர் வழங்கினாரு. கடந்த 25 வருஷங்கள்ல எந்த அளவிற்கு மின்சாரத்துறையை சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சிருக்காங்க. அதனால சீரழிஞ்சு கிடக்கக்கூடிய மின் வாரியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ விட்டுட்டா இந்த துறையை தூக்கி நிறுத்தவே முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள்ல 25% பழசு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களும் போதாது. மின் வாரியத்துல கிட்டத்தட்ட 50% காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி சீர்தூக்குறது அப்படிங்கறத உணர்ந்து உடனடியா 15,000 காலி பணியிடங்களை இந்த வருஷத்துக்குள்ள நிரப்ப உத்தரவிடப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு வருது. அதோட அடிப்படையில இப்போ 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கியிருக்காரு. பணி நியமன ஆணைகளை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவே நானே என்னோட கரங்கள்ல கொடுப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சாரு. இப்போ பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காரு. இதுதான் மாற்றத்திற்கான அரசு. பெயரளவுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய முதல்வர் கிடையாது. சொன்னது எதுவோ அதையே செய்யக்கூடிய முதல்வர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். மக்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் இந்த அரசு பயப்படாது. அது மட்டும் இல்லாம மின் வாரியத்தை சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை உடனடியா செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். உங்க எல்லாரோட ஒத்துழைப்போட புது மாதிரியான மின்சாரத்துறைய மாற்றி அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு.